எல்லாருக்கும் டெய்லி என்னடா குழம்பு வைக்கலான்னு யோசனையாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னடா சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி இட்லி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தலை இருந்துச்சு. அதுவும் மல்லித்தலை சட்னி எல்லார் வீட்லேயும் க்ரீன் கலரில் இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிறைய தக்காளி எல்லாம் போட்டு மல்லித்தலைலாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சி வச்சுட்டேன். எனக்கு என்னமோ இட்லிக்கு தேங்காய் சட்னி அதுவும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அந்த சட்னி தான் சாப்பிட்டா தான் இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் எங்கள் வீட்டுக்கார் வேறு பொடி வேறு தீர்ந்து போச்சு, நீ ஏன் பொடி அரைக்க மாட்டேக்கே அப்படின்னு. எனக்கா அந்த இட்லிக்கெல்லாம் பொடியில் வச்சு சாப்பிட்டு பழக்கமும் இல்லை. அது இல்லாமல் இதெல்லாம் நான் தான் செய்வேன். ஆனால் ஒரு நாள் கூட இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு பிடிக்காது, அவ்வளோதான். அது எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டேன். நைட்டு மட்டும் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும். காலையில் ஆளுக்கு ஒரு டைமுக்கு போவோமா, அவசர அவசரத்தில் ஆளுக்கு தனித்தனியாக சாப்பிட்டு போயிடுவோம். அதனால் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நேரத்தை இட்லி தோசைலாம் சாப்பிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து காப்பியை கொடுத்து இந்த பிள்ளைங்களும் பழக்கி விட்டோமா. அதனால் இப்போ நைட் ஆனால் எல்லோரும் காப்பியை குடிச்சிட்டு தான் தூங்குறது 10 மணிக்கு மேலே.